மக்களே தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் ரயில்களில் வந்து கூடுதல் பொதிப்பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கு. ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். ஐசிஎஃப் பெட்டியிலேருந்து எல்ஹெச்பி பெட்டியாக மாற்றும்போது அந்த அன்ரிசர்வ்ட் பெட்டி அப்படிங்கிறது குறைச்சாங்க. அதனால் வந்து அன்ரிசர்வ்ட் பெட்டிகள் வந்து பயணிகள் கூட்டம் வந்து நிரம்பி வழிந்தது. இதனால் வந்து நாடு முழுவதும் உள்ள ரயில்கள் வந்து கூடுதல் முன்பதிவுள்ள பெட்டிகள் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஸோ இதை வந்து ரயில்வே மினிஸ்டர் அறிவிச்சார். இந்தியா முழுவதும் இயங்கும் ரயில்களில் அனைத்து ரயில்களிலும் 4 முன்பதிவுள்ள பெட்டியானது இணைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஸோ தெற்கு ரயில்வேல வர டிசம்பர் மாதம் முதல் இந்த கூடுதல் பெட்டி இணைக்கப்பட உள்ளது. டிசம்பர் ஜனவரி எந்தெந்த ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்க போறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். எல்ஹெச்பி வகை பெட்டிகளை கொண்டு இயங்கும் ரயில்களில் கூடுதலாக வந்து பொது பெட்டிகளை இணைக்கிறனால 7900 இருக்கைகள் வந்து கூடுதலாக கிடைக்கப்பட இருக்கு. மொத்தமாக நாடு முழுவதும் 1000 கூடுதல் பொது பெட்டிகள் பல்வேறு ரயில்களில் இணைக்கப்பட இருக்கு. ஸோ 500க்கும் மேற்பட்ட பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு விட்டது. இது வந்து நாடு முழுவதும் உள்ள பல்வேறு ரயில்களில் இணைக்கப்பட இருக்கு. இதனால வந்து அன்ரிசர்வ்டு பெட்டிகளில் நிரம்பி வழியும் கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தலாம். தென்மத்திய ரயில்வே சார்பாக தமிழகத்தில் இயக்கப்படும் தூத்துக்குடி மைசூர் மற்றும் மயிலாடுதுறை மைசூர் ஆகிய ரயில்களில் வந்து கூடுதல் முன்பதிவுள்ள பெட்டிகளும் இணைச்சிட்டாங்க. இது வந்து முன்னாடியே பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம டிசம்பர் மாதம் எந்தெந்த ரயில்களை இணைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 12656, 12655 சென்னை சென்ட்ரல் அகமதாபாத், அகமதாபாத் சென்னை சென்ட்ரல் ரயிலில் வந்து 6 ஏசி 3 tier பெட்டிகளில் வந்து 2 ஏசி 3 tier பெட்டிகளை நீக்கிவிட்டு கூடுதல் வந்து 2 அன்ரிசர்வ்ட் பெட்டிகளானது இணைக்கப்பட இருக்கு. சென்னை சென்ட்ரலிருந்து வருகின்ற டிசம்பர் 2ஆம் தேதி முதலும் அகமதாபாத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதி முதலும் இந்த மாற்றமானது நடைமுறைக்கு வர இருக்கு. ட்ரெயின் நம்பர் 22613, 22614 ராமேஸ்வரம் அயோத்தியா கான்டோன்மெண்ட், அயோத்தியா கான்டோன்மெண்ட் ராமேஸ்வரம் சாரதா சேது சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலில் 6 ஏசி 3 tier பெட்டிகளிலிருந்து 2 பெட்டிகளை நீக்கிவிட்டு கூடுதலாக வந்து 2 அன்ரிசர்வ்ட் பெட்டியானது இணைக்கப்பட இருக்கு. ராமேஸ்வரத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதி முதலும் அயோத்தியா கான்டோன்மெண்ட்லேருந்து வருகின்ற டிசம்பர் 4ஆம் தேதி முதலும் இந்த மாற்றமானது நடைமுறைக்கு வர இருக்கு. ட்ரெயின் நம்பர் 12645, 12646 எர்ணாகுளம் ஹஸ்ரத் நிசாமுதீன், ஹஸ்ரத் நிசாமுதீன் எர்ணாகுளம் ரயிலில் 10 ஸ்லீப்பர் பெட்டிகளில் ஒரு ஸ்லீப்பர் பெட்டியானது குறைக்கப்பட்டு கூடுதலாக ஒரு அன்ரிசர்வ்ட் பெட்டியான இணைக்கப்பட உள்ளது. இந்த ட்ரெயின் வந்து மொத்தம் 3 அன்ரிசர்வ்ட் பெட்டிகள் உள்ளன. இந்த ஒரு பெட்டியை சேர்க்கும்போது இந்த ட்ரெயின் வந்து மொத்தம் வந்து 4 அன்ரிசர்வ்ட் பெட்டிகளாக மாறிடும். ஸோ இந்த நடைமுறையானது எர்ணாகுளத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் 14ஆம் தேதி முதலும் ஹஸ்ரத் நிசாமுதீனிலிருந்து வருகின்ற 17ஆம் தேதி முதலும் நடைமுறைக்கு வர உள்ளது. ட்ரெயின் நம்பர் 16733, 16734 ராமேஸ்வரம் ஓகா ராமேஸ்வரம் ரயிலில் 8 ஏசி 3 tier பெட்டிகளில் ஒரு ஏசி 3 tier பெட்டியானது இணைக்கப்பட்டு கூடுதலாக ஒரு அன்ரிசர்வ்ட் பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது. அது மட்டும் இந்த ட்ரெயினில் வந்து மொத்தமே வந்து 2 அன்ரிசர்வ்ட் பெட்டிகள் தான் இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு ஏசி 3 tier பெட்டி நீக்கிவிட்டு ஒரு அன்ரிசர்வ்ட் பெட்டியும் அது இல்லாமல் கூடுதலாக ஒரு அன்ரிசர்வ்ட் பெட்டியும் இணைக்கிறாங்க. மொத்தமாக அந்த ட்ரெயினில் வந்து 4 அன்ரிசர்வ்ட் பெட்டிகளானது பயன்பாட்டுக்கு வர இருக்கு. ராமேஸ்வரத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் 6ஆம் தேதி முதலும் ஓகா ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் 10ஆம் தேதி முதலும் இந்த மாற்றமானது நடைமுறைக்கு வர உள்ளது. ட்ரெயின் நம்பர் 22611, 22612 சென்னை சென்ட்ரல் நியூ ஜல்பைபூரி சென்னை சென்ட்ரல் ரயிலில் வந்து 6 ஏசி 3 tier பெட்டிகளில் வந்து ஒரு ஏசி 3 tier பெட்டி நீக்கப்பட்டு 4 ஏசி எக்கனாமி பெட்டிகளில் வந்து ஒரு ஏசி எக்கனாமி பெட்டி நீக்கி 2 அன்ரிசர்வ்ட் பெட்டிகள் வந்து கூடுதலாக இணைக்கிறாங்க. இந்த மாற்றமானது சென்னை சென்ட்ரலிருந்து வருகின்ற டிசம்பர் 4ஆம் தேதியும் நியூ ஜல்பைபூரிலிருந்து வருகின்ற டிசம்பர் 6ஆம் தேதியும் நடைமுறைக்கு வர உள்ளது. ட்ரெயின் நம்பர் 22614, 22673 மன்னார்குடி பகத்கோத்தி மன்னார்குடி ரயிலில் வந்து 9 ஏசி 3 tier பெட்டிகளில் வந்து 2 ஏசி 3 tier பெட்டிகளை நீக்கிவிட்டு கூடுதலாக 2 அன்ரிசர்வ்ட் பெட்டிகளை இணைக்க இருக்காங்க. ஸோ இந்த மாற்றமானது மன்னார்குடியிலிருந்து வருகின்ற டிசம்பர் 9ஆம் தேதியும் பகத்கோத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் 12ஆம் தேதியும் நடைமுறைக்கு வர உள்ளது. ட்ரெயின் நம்பர் 22663, 22664 சென்னை எக்மோர் ஜோத்பூர் சென்னை எக்மோர் ரயிலில் 11 ஏசி 3 tier பெட்டிகளில் வந்து 2 ஏசி 3 tier பெட்டிகளை நீக்கிவிட்டு கூடுதலாக 2 அன்ரிசர்வ்ட் பெட்டிகளை இணைக்க இருக்காங்க. இந்த மாற்றமானது சென்னை எக்மோர்லேருந்து வருகின்ற டிசம்பர் 7ஆம் தேதியும் ஜோத்பூர்லேருந்து வருகின்ற டிசம்பர் 10ஆம் தேதியும் நடைமுறைக்கு வர உள்ளது. மக்களை இது போல் வந்து தொலைதூரம் போகிற எல்லா ரயில்களையும் வந்து படிப்படியாக வந்து முன்பதிவுள்ள பெட்டிகளானது அதிகரிக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாத தமிழகத்தில் இயங்கும் ரயில்களில் வந்து கூடுதல் முன்பதிவுள்ள பெட்டிகளை இணைக்க இருக்காங்க. ஸோ டிசம்பர் மாதம் நாங்கள் இப்போ சொல்லிட்டேன். அதே மாதிரி ஜனவரி மாதம் இணைக்கப்பட உள்ளது வந்து நான் உங்களுக்கு டிசம்பர் எண்டில் வந்து சொல்கிறேன். இந்த ஒரு தகவல் அவ்வளோதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.